சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளிச் செய்த ஆச்சாரிய ஹிருதயம் 19ஆம் சூரணையிலே சாஸ்திரிகள் தெப்பக்கையரை போல இரண்டையும் இடுக்கி பிறவிக்கடலை நீந்த, சாரஜ்ஞர் விட்டத்தில் இருப்பாரைப் போல இருக்கையும் விட்டு கரை குறுகும் காலம் எண்ணுவார்கள் என்று அருளிச் செய்கிறார். இப்படியாக மேலோட்டமாக அர்த்தம் புரிந்து கொண்டு சாஸ்திரங்களிலே நிலை நிற்பவர்களான சாஸ்திர உபாசகர்கள் குறித்தும், அந்த சாஸ்திரங்களின் ஆழ் பொருளான திருமந்திரத்தில் நிலை நிற்பவர்களான முமுக்ஷுக்கள் அதாவது பிரபன்னர்கள் குறித்தும் இந்த சூரணியிலே அருளி செய்கிறார். பிருஹத் உபனிஷத்திலே ஆத்மாவாரே திருஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதிதாசி தவ்யா என்று யாக்ஞவல்கியர் மைத்ரேயிடம் கூறுகிறார். இதிலே ஆத்மா என்பது பரமாத்மாவையே குறிக்கும். ஜீவாத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய சம்பந்தம் என்பது அனாதி காலமாக உள்ளது. அவர்கள் இருவருக்கும் உண்டான பிரியமும் அனாதி காலமாக உள்ளது. ஆகவே அந்த பரம்பொருளை குறித்து நிறைய கேட்க வேணும் என்ற ஆசையும் ஜீவாத்மாவுக்கு இயல்பாகவே உள்ளது. ஆகையால் ஜீவாத்மா அவனை பற்றி கேட்கத்தக்கவன், திரும்ப திரும்ப மனனம் செய்யத்தக்கவன், தீர்க்கமாக ஆலோசனை செய்யத்தக்கவன், தியானம் செய்யத்தக்கவன், ஆத்மேத்யேவ உபாசித்த என்று அந்த பரமாத்மாவையே உபாசிக்க கடவன். இப்படி அவனையே இடைவிடாமல் பக்தி செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் தரிசித்து விடலாம். இது மோட்சத்துக்குண்டான வழி என்கிறது பிருஹத் உபனிஷத்து. ஓமித்யாத்மானம் தியாயத என்கிறது முண்டக உபனிஷத்து. அதாவது சம்சார துன்பத்திலிருந்து விடுபட அந்த பரமாத்மாவை ஓம் என்று சொல்லி தியானம் பண்ணுங்கள் என்கிறது. அமிர்தஸ்யைஷ சேதுஹு அதாவது அந்த பரம்பொருளே அமிர்தமாகிய மோட்சத்திற்கு காரணம் என்கிறது. பலமத உபபத்தேக அதாவது அனைத்து பலன்களும் அவனிடமிருந்தே கிடைக்கிறது என்று கூறுகிறது. இவ்விதமாக கூறும் சாஸ்திரங்களிலே நிலை நிற்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஆற்றில் மிதக்க உதவும் மரக்கட்டை ஒன்றை ஒரு கையிலே பிடித்துக்கொண்டு மற்றொரு கையால் நீரை தள்ளியபடி நீந்திக் கொண்டு கரையேற முயல்வது போல, தங்களுடைய முயற்சி மற்றும் தங்கள் முயற்சியால் கிட்டும் பகவானுடைய கருணை ஆகிய இரண்டையும் பற்றியபடி இந்த சம்சார கடலை கடக்க முயல்பவர்கள் இவர்கள் என்கிறார். ஆனால் அது அவ்வளவு சிறப்பு இல்லை என்று கூறுகிறார். திரௌபதியானவள் ஒரு கையால் தன் வஸ்திரத்தை பிடித்து கொண்டு ஒரு கையை மட்டும் உயர்த்தி கிருஷ்ணா அபயம் என்று அழைத்த போது அவன் வரவில்லையே. தன்னுடைய பிடியை விட்டுவிட்டு இரண்டு கைகளையும் தூக்கி அழைத்த போதுதானே அவன் பிரத்யட்சமானான். அதுபோல இந்த ஜீவாத்மாவானதும் தன்னுடைய முயற்சியை கைவிட்டுவிட்டு அந்த சர்வேஸ்வரன் ஒருவனை மட்டுமே உபாயமாக பற்றும்படி இருக்கத்தக்கது என்று சாஸ்திரங்களின் ஆழ் பொருளான திருமந்திரம் உணர்த்துகிறது. இப்படி திருமந்திரத்திலே நிலை நிற்பவர்களை சாரஜ்ஞர் என்று அழைப்பார்கள். அவர்கள் யார் என்றால், ஆற்றை கடப்பதற்கு ஒரு ஓடத்தின் மேலேறி உள்ளவர்கள். அதாவது ஆற்றை கடப்பதற்கு தாங்கள் எந்த முயற்சியும் செய்யாதவர்கள். அது மட்டுமில்லாமல் மரக்கட்டை போல வேறொரு சாதனத்தை, அதாவது கர்ம ஞான பக்தி என்று எதையுமே நாடாதவர்கள். இரண்டு கைகளையும் விட்டுவிட்டு கரை எப்போது வந்து சேரும் என்று அந்த ஓடத்தின் மேல் தளத்தில் அமர்ந்து கொண்டு நிம்மதியாக பார்த்தபடி வருபவர்கள். விஷ்ணு போதம் அதாவது சம்சாரத்தை கடக்க விஷ்ணு அல்லாமல் வழியில்லை என்று ஸ்ரீ விஷ்ணு தர்மம் கூறியபடி, அக்கரையும் இக்கரையும் தொடும் விதத்தில் பறந்து நிற்கும் இந்த சம்சார பெருங்கடலை கடக்க வைப்பதான வைகுந்தன் என்பதோர் தோணி என்று ஆண்டாள் அருளி செய்தபடி, சர்வேஸ்வரன் என்ற தோணியை உறுதியாக பற்றி கொண்டு அவனுடைய ஞானம் பலம் சக்தி முதலான திருக்குணங்களை எப்போதும் எண்ணிக்கொண்டு தாங்கள் அவனிடம் வசப்பட்டுள்ள நிலையும் எண்ணிக்கொண்டு பாரம் ஏதும் இல்லாமல் இருப்பவர்கள். தங்களுடைய முயற்சியால் செய்யப்படும் பக்தி முதலான உபாசனைகளையும் அதன் மூலம் கிடைக்கிற பகவத் அனுகிரகம் என்பதை பற்றுக்கோலாக பற்றுவதையும் கைவிட்டு அவனுடைய கிருப்பை மட்டுமே தங்களை கரையேற்றவல்ல உபாயம் என்று இருப்பவர்கள். கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்று, இன்னும் சீக்கிரமாக அவன் அழைத்துக் கொள்ள மாட்டானோ என்று, ஆக்கை விடும் பொழுதென்னே என்று அவனை அடைவதான கரை குறுகுவதற்கு தகுதியான காலத்தை குறித்து சிந்தித்தபடி இருப்பவர்கள். இப்படி சாஸ்திரங்களிலே நிலை நிற்பவர்கள், மேலும் திருமந்திரத்திலே நிலை நிற்பவர்கள் ஆகிய இவர்களின் சிந்தனையில் உள்ள விதங்களை இங்கு அருளி செய்தார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.